ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா மிடோரியா டீமுக்கும் பாக்கோ டீமுக்கும் ஃபைட் நடக்குது. ஸோ இந்த பேட்டில் ஃபீல்டில் மிடோரியா ஆஸ் அ ஹீரோவா ஜெயிப்பானா மாட்டானா? ஏன்னா இத்தனை வருஷமா பாக்கோவோட அவனுக்கு செட் ஆகாமலே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு சக்தி இருக்கு, முன்னாடி அவங்ககிட்ட ஒரு சக்தி கிடையாது. இப்போ இந்த சக்தியை எஃபெக்டிவா யூஸ் பண்ணி பாக்கோவை தூக்கடிப்பானா? நீங்க கொடுத்தது கரெக்டான வே தான் சொல்லிட்டு, இல்லை கரெக்டான விஷயம் தான் சொல்லிட்டு அதை பார்க்கறதுக்கான ஆர்வம் எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்குன்றதை நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற எபிசோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீசன் 1 எபிசோட் 7. ஸோ பார்த்தீங்கன்னா மிடோரியா வந்து பாக்கோவை கீழே தூக்கி போட்டான். கீழே தூக்கி போட்டதுக்கு அப்புறமா சுற்றி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி எல்லாருமே வந்து இந்த கேமராவில் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, எப்படிடா மிடோரியா வந்து பாக்கோவை தூக்கி போடுறான், நாங்க வந்து மிடோரியா வந்து ரொம்ப பவர்லெஸ்ஸா நினைச்சோம், பட் ஆனா இவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கானே, பயங்கரமா பண்றானே அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஷாக் ஆகுறாரு. லைக் அந்த எக்ஸ்பிரஷனும் சரி எல்லாமே சரி. ஸோ ஆனா கடுப்பாகிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆளு பாக்கோ தான். ரொம்ப கடுப்பாகிறான். ஏன்னா அவனை இப்படி தூக்கி போட்டதுன்றதோட அவனுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு, எதுவும் மிடோரியா தூக்கி போட்டான் அவனை அப்படின்ற மாதிரி. ஆனா ரெடி ஆகிறான், ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறான். ஸோ அப்போ அந்த ரெடி ஆகிறப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று போகுது. அதாவது சின்ன வயசுல அவங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ ஃபிளாஷ்பேக்ல வருது. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, மிடோரியாவும் பாக்குகோ அப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரே கம்யூனிட்டி ஒரே என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆளுங்க. சரியா? இப்ப என்னன்னா பாக்குகோ வந்து எப்பவுமே வந்து ஒரு லீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருப்பான். ஸோ ஆனா அவன் பண்ற வழி வந்து பார்த்தா எது பண்ணாலுமே வந்து கான்பிடண்டா பண்ணுவான், ஸ்மார்ட்டாவும் யோசிப்பான். அதனால மிடோரியாவுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். இவனை மாதிரி ஒருத்தனோட தான் நம்ம ஃபாலோ பண்ணி போகணுன்ற ஒரு ஐடியா இருக்கும். ஏன்னா அவன் வந்து எப்பவுமே ஆல்மேட்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டே இருப்பான்ல. பாக்கவும் அதே மாதிரி ஆல்மேட்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டுப்பான். ஸோ அதனால அவன் லீட் பண்ணணும், அவனுக்குன்னு ஒரு ஏஜென்சி வேணும்னு சொல்லிட்டு, ஒரு ஹீரோ ஏஜென்சி வேணும்னு சொல்லிட்டு பாக்கோ எப்பவுமே யோசிப்பான். ஸோ அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா, ரொம்ப பிடிக்கும் மிடோரியாக்கு அவனை. ஆனா என்ன ஆகுது, அவனுக்கு அந்த சக்தி வர வர அவனுக்கு வந்து ஒரு டாமினண்டா ஆகிறான். அவன் எப்படின்னா இப்போ வந்து நான் தான் இருக்கலே பவர்ஃபுல்லான ஆளு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அது எல்லாரையும் துன்புறுத்துறான். நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போய் அடிக்க போறப்போ மிடோரியா சொல்லுவான் பாக்கோ கிட்ட வந்து, நீ இந்த மாதிரி பண்ணா நான் மன்னிக்கவே மாட்டேன். அந்த மாதிரி ஒரு சில தப்பான விஷயம் எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிடும். லைக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப வீக்கான க்ளோக் தான் வந்திருக்கும். இவனுக்கு வந்து பார்த்தா எக்ஸ்ப்ளோசிவ், அது நல்லா பிளாஷியானது, ஒரு ஹீரோக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பவர் இது. ஸோ மற்றவங்க யாருக்குமே கிடையாது, எனக்கு மட்டும் தான் இருக்கு, நான் தான் நம்பர் 1 ஹீரோ ஆவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவனுக்கு வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி நடந்துட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, சின்ன வயசுல வந்து பாக்குகவும் மிடோரியாவும் ஒன்னா போறப்பயும் சரி, எது போனப்பயும் சரி, அப்போ அவன்கிட்ட சொல்லுவான் அந்த மாதிரி, பாக்கு உனக்கு வந்துருச்சு இந்த சக்தி, ஆனா எனக்கும் வந்துடும் கொஞ்ச நாள்ல, எனக்கு வந்துருச்சுன்னா நானும் ஹீரோ ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். நீ யாரா வேணா இருந்துட்டு போய், என்ன சக்தி வேணா உனக்கு வரட்டும், ஆனா என்னோட அதிகமா உங்ககிட்ட சக்தியே இருக்காது, உன்னோட நான் தான் பவர்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஸோ இந்த இன்சிடென்ட் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து இப்போ அங்க வரப்போ என்ன ஆகுதுன்னா, பாக்குகோ வந்து மிடோரியா பார்த்து சொல்றான், மிடோரியா நீ வந்து உனக்கு சக்தி கிடையாது, உனக்கு உடம்புல சத்தே கிடையாது, கை கால்லாம் ஆடுது, ஆனா அப்ப கூட நீ என்ன அடிக்கணும், என்கிட்ட சண்டை பண்ணணும்னு சொல்லி நிக்கிற பத்தியா, இதை பார்த்தாதான்டா உன்னை பார்த்தாலே எரிச்சல் ஆகுது எனக்கு, நான் சும்மா விட மாட்டேன்னா சொல்லி அடிக்க வரப்போ, அப்போ உராரா கிட்ட என்ன சொல்ல, உராரா இன்னும் கிளம்பு அப்படின்னு சொல்லுவான். இந்த இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து இந்த டிவியில பாத்துட்டு இருப்பாங்க. ஆல்மைட்டு மற்ற கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே, என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே பாத்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க பாக்குறப்ப என்ன ஆகுதுன்னா, பாக்குக்கு அடிக்க போறான் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ ஆல்மேட் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதாவது ஒரு டேப் ஒன்று கொடுத்துருப்பாரு. அதாவது அந்த டேப் வச்சுதான் அவங்க கட்டி போட்டுடலாம். அந்த மாதிரி யாருன்னா ஐசோவா கழுத்துல ஒரு டேப் மாதிரி ஒன்று வச்சிருந்தாரு பாத்தீங்களா, என்னோட எபிசோட்ல பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி ஒரு டேப் மெட்டீரியல்ல தயாரிச்சது அது. ஸோ அதை வச்சு அவங்களை கட்டி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இவன் வந்து பாக்குக்கு வந்து அவனோட லெஃப்ட் லெக்கை வச்சு அடிக்க போவான். அடிக்க போறப்போ கரெக்டா மிடோரி என்ன பண்ணுவான், அந்த லெஃப்ட் லெக்கை வந்து இந்த டேப் போட்டு சுத்திடுவான். இப்படி சுத்திட்டு அப்படியே அவனை தூக்கி போடணும்னு நினைக்கிறப்போ பாக்கோ ரைட் ஹேண்ட் வச்சு அடிக்க வரப்போ நவுந்துருவோன்னு ஒரு பிளாஸ்ட் ஆயிடும். இது எல்லாமே எப்படின்னா, அவன் இத்தனை வருஷமா எடுத்த நோட்ஸ், அந்த நோட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவன் மண்டையில இருக்கு. யார் யார் எப்படி எப்படி அடிப்பாங்க, யார் யாரோட பவரை எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஐசாவோட டெக்னிக்ஸும் எடுத்து வச்சிருப்பான் நோட்ல. ஸோ அந்த டெக்னிக்ல வந்து அந்த டேப்பை எப்படி யூஸ் பண்ணுவாரு, எப்படி அவங்கள டிஃப்ளெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது ஆல்மேட் பார்த்துட்டு இருக்கிறப்போ ஆல்மேட்டுக்கு என்ன தாட் வரும்னா, அந்த பையனை நான் முன்னாடியே பார்த்திருக்கேன், அவனோட நோட்டை முன்னாடியே பார்த்திருக்கேன், தொடர்ந்து பார்த்திருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் அவனை காப்பாற்றுவாங்க பாருங்க, அந்த ஒரு ஜெல்லி கிட்ட இருந்து. ஸோ அதை காப்பாத்துறப்ப அந்த நோட்ல சைன் பண்ணிருப்பாரு. அந்த சைன்லயே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி திருப்பி பார்த்திருப்பாரு. அதாவது அவன் இருக்கிற எல்லா ஹீரோஸோட பெனிஃபிட்ஸ், அவனோட ஃபீச்சர்ஸ் என்ன, அட்வான்டேஜ் என்ன, அவன் எப்படிலாம் யூஸ் பண்றான் பவர் அப்படி சொல்லி எல்லாத்தையும் நோட்ஸ் பக்காவா நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பான் மிடோரியா. ஸோ அந்த நோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓகே இவன் சூப்பரா, அந்த எஃபர்ட் இத்தனை வருஷமா சேர்த்த ஃபுல் நாலேஜும் அவனுக்கு இப்போ மண்டையில இருக்கு. இப்போ பாக்குக்கு அடிக்க வரப்போ எல்லாத்தையும் அவனால டேக்கிள் பண்ண முடியுது. ஸோ அதுதான் விஷயம். அப்படின்னா
என்ன பண்ணுவான், திருப்பியும் பாக்குகோவுக்கு இவனுக்கு சண்டை வரப்போ 2 பேரும் தனியா பிரிஞ்சிருவாங்க. சரியா, மிடோரியா வந்து தனியா போயிடுவான், பாகோ தனியா போயிடுவான். இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தவங்க வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போயிடுவாங்க. சரியா, உராரக்கா வந்து நேரா மேல போயிடுறா. சோ இவங்களுக்குள்ள வந்து ஒரு கான்வர்சேஷன் ஒன்று போயிட்டு இருக்கு, பாக்குகோக்கும் ஹீடேக்கும். ஹீடே கேட்கற, என்னடா அது எக்ஸ்ப்ளோசிவ் சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ பாக்குகோ என்ன சொல்றான்னா, இந்த பாருடா, நீ இதெல்லாம் எதுவுமே கேட்காத, நீ உன் வேலை என்ன ப்ரொடெக்ட் பண்றது, அந்த வேலையை மட்டும் பாருன்னு சொல்லி கட் பண்ணி விட்டுருவான். சோ இந்த கட் பண்ணி விட்டுறத பார்த்தோன்னே என்னடா அது, இவங்க கிட்ட பேசுற கான்வர்சேஷன் வந்து உள்ள இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே கேட்காது. அதாவது அந்த டிவிக்கு பின்னாடி இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஆனா ஆளுமே கேட்காது. இது யாருமே கேட்காதனால இவங்களுக்குலாம் டவுட், என்ன பேசுறாங்கன்னு தெரியல. இவங்க எல்லாருக்குமே ஒரு மைக்ரோஃபோன் இருக்கு, அது ஒண்ணுமா அவங்க பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிரு. சரி, போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இப்போ பாக்கோ வந்து தேடிட்டு இருக்கான், மிடோரியா போய் ஒளிஞ்சுக்கிட்டான். உராரக்கா அப்படியே நேரா மேல போறான். சோ இப்போ மிடோரியாவோட பிளான் என்னன்றதுதான் இப்ப சொல்ல வரான் மிடோரியா. என்னன்னா, அதாவது இப்போ நானும் உராரக்கா 2 பேரும் எப்படியும் பாக்குகோ வந்து அவன் துரத்த போறான்றது தெரியும், கம்பல்சரி 2 பேரும் ஒன்னா இருக்க மாட்டாங்க. சோ இப்போ பாக்குகோ வெளில வந்துட்டானா, நானும் உராரக்காவும் 2 பேரும் வெளில போகணும், அதாவது அந்த பாம்பை எடுக்க போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது வாய்ப்பே இல்லை. ஏன்னா நாங்க போனோடனே வந்து பாக்கோ திருப்பி பின்னாடி வந்துருவான், ஒரு சான்ஸ். 2வது வந்து பாத்தீங்கன்னா, உராரக்கா அனுப்பிச்சிட்டு நான் அப்புறமா போனேன்னா, இவனை ஏமாத்திட்டு நான் போனேன்னா நாங்க போய் டிஃபீட் பண்ணி இதை எடுத்துக்கலாம். இந்த சான்ஸ்ல நம்ம டிஃபீட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு சான்ஸ் வந்து பார்த்தா, இப்ப நானும் உராராக்காவும் இவனையே டேக்கிள் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது பத்தாது. ஏன்னா டைம் லிமிட் மொத்தமாவே 15 மினிட்ஸ் தான். அந்த 15 மினிட்ஸ்க்குள்ள பேட்டில் முடிக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆல்மேட் சொல்லுவாரு என்னன்னா, இப்போ வந்து என்ன நடக்குதுன்றதே தெரியாது அங்க. அதாவது எங்க பாம்பு வச்சிருக்குன்றது ஹீரோக்கு தெரியாது, எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஃப்ளோர்ல வச்சிருக்காங்கன்றதும் தெரியாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஹீரோஸுக்கு நிறைய அட்வான்டேஜ் கிடையாது, ஆனா வில்லன்ஸுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கும், நிறைய விஷயங்கள் அட்வான்டேஜா இருக்கும். ஸோ மைக்ரோஃபோன் 2 பேர்கிட்டயுமே இருக்கு, ஹீரோ கிட்டயும் இருக்கு, வில்லன்ஸ் கிட்டயும் இருக்கு. சரியா, ஸோ இப்போ உராரக்கா மேல போயிட்டு ஹீடே கண்டுபிடிச்சிட்டு அவன் வில்லன் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா வில்லன் இல்ல, அவன் வந்து ஒரு ஹீரோவா இருந்தாலும் வில்லன் மாதிரி ஆக்ட் பண்ணுவான். நீ வந்துட்டியா, நீ செத்த பாரு இன்னைக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். சொல்லிட்டு இருந்தோன்னே இந்த வந்து உராரக்கா வந்து, அப்பா சூப்பரா வில்லன் மாதிரி நடிக்கிறான்டா அப்படின்ட்டு. பாத்துக்கோ, உன் பவர் என்னன்றது எனக்கு தெரியும், ஃப்ளோட் பண்ணுவேன் எல்லா விஷயத்தையுமே, அது வந்து வாய்ப்பே கிடையாது, நான் இந்த சைட்ல எதையுமே வைக்காம நடுவில் வச்சிருக்கேன் பாரு, எப்படி நீ பிடிப்பான்னு நானும் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். ஹீடே சொன்னோன்னே அதை வந்து உராரக்கா வந்து இன்ஃபார்ம் பண்றா மிடோரியா கிட்ட. மிடோரியா இந்த மாதிரி நடக்குது மிடோரியா அப்படின்ற மாதிரி. அப்போ பாக்குகோ மறுபடியும் உள்ள வருவான். உள்ள வந்துட்டு கீழே வந்து, என்னடா ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கியா, உன் சத்தியை தான் யூஸ் பண்ண, நீ தான் செம்ம பவர்ஃபுல்லா வச்சிருக்கிய க்ளோருக்கு, உன் சத்தியை தான் யூஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே வருவான். அப்போ ஒளிஞ்சிட்டு இருப்பான். அப்போ இந்த முன்னாடி நடந்த இன்சிடென்ட்லாம் ஞாபகம் வரும் அவனுக்கு. என்னன்னா, அந்த ஸ்கூல் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த யூஏக்கு போறோன்ற மாதிரி பிளான்ல இருக்கிறப்போ என்ன ஆகும், மிடோரியா வந்து பாக்கு கிட்ட சொல்ல போறப்போ பாக்கு அடிக்க வருவான், வெடி எக்ஸ்ப்ளோசிவ் எல்லாம் கொடுத்துட்டு அடிக்கிற மாதிரி வருவான். அப்போ வந்து அவன் என்ன சொல்லுவான்னா, உன் அளவுக்கு இல்லைன்னா கூட நான் ஏதாவது ட்ரை பண்ணுவேன்ல அந்த மாதிரி சொல்லுவான். இப்போ அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வரும். இப்போ வந்து அதே விஷயத்த பாக்கு சொல்லணும்னு நினைப்பான். என்னன்னா, அதாவது என்னாலே ஹீரோவா மாற முடியும், சரியா, நீ இந்த மாதிரி என்ன புள்ளி பண்ணிக்கிட்டே இருக்காத, சோ என்னால ஹீரோவா மாற முடியும், என்ன ஆவறதுக்கு விடு அப்படின்ற மாதிரி சொல்லலான்றதான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். சோ இப்ப என்னன்னா, பாக்க வந்தோடனே அவன் கையில வந்து ஒரு பாம்பு மாதிரி ஒண்ணு, லைக் ஸ்ட்ரக்சரே வந்து பாத்தீங்கன்னா கிரைனைட் மாதிரி இருக்கும் அந்த கையில இருக்கிறது. ஏன்னா அவன் எக்ஸ்ப்ளோசிவ் தான். சோ என்ன ஆகுதுன்னா, அவனோட ஸ்வெட் எல்லாமே வந்து அதுல ஜென்ரேட் ஆகி சேவ் ஆகிட்டே இருக்கும். சோ அது வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலரா பீப் ஆகும். பீப் ஆச்சுன்னா ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சோ அப்ப என்னன்னா, அது ஒரு கன்னு மாதிரி வச்சுட்டு அதை எப்படி இழுப்பாங்க அந்த மாதிரி இழுக்கிற மாதிரி வச்சிருப்பான். அப்போ வந்து சொல்லுவான், இந்த மாதிரி இந்த எக்ஸ்ப்ளோஷன் நீ தப்பிச்சிரு, நான் ஒத்துக்கிறேன் நீ பெரிய ஆளுன்ட்டு, உன் சத்தி தான் யூஸ் பண்றா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இவன் வந்து என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு மிடோரியா அப்படியே அட்டாக்ல நிப்பான். நீ சரி யூஸ் பண்ணுவான்றதும் அங்க உள்ள இருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க, பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷனா இருக்கு, இது வெடிச்சிருந்தா பயங்கரமா இருக்கும் ஆல்மைட், என்னன்னு பாருங்க இது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிற போது ஆல்மைட் சொல்லுவா, இல்ல அதெல்லாம் யூஸ் பண்ணாது அப்படின்னா, அதாவது ஆல்மைட் அவன் இதுல மாட்டினாதான் பிரச்சனை, இல்ல தப்பிச்சிட்டா என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி இது இழுப்பான். ஒரு பில்டிங்ல ஒரு பெரிய ஹோலே வந்துடும், அந்த அளவுக்கு பெரிய எக்ஸ்ப்ளோஷன். மிடோரியாவோட இந்த சைடு ஃபுல்லாவே அந்த யூனிஃபார்ம் எல்லாமே அப்படியே கிழிஞ்சி கருகி போயிடும், ஒண்ணுமே இருக்காது. அங்க கீழே ஊந்துருவான் மிடோரியா. அது இந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோஷன், அது மேல வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோஷன் ஆகிறத பார்த்தோன்னே இது உராரக்கா என்ன பண்ணுது, இதான் சான்ஸ் நம்ம போய் பாம்பு பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரை பண்ணுது பாம்பு பிடிக்கிறதுக்கு. ட்ரை பண்றப்ப என்ன ஆகுது, ஹீடே வந்து என்ன பண்றாரு, அதான் அவளை ஃப்ளோட் பண்ணிட்டு அப்படியே பறந்து பிடிக்கலாம் ட்ரை பண்றப்ப ஹீடேக்கு வந்து அந்த சூப்பர் ஸ்பீட் இருக்குல்ல, ஸ்பீடா யூஸ் பண்ணி அந்த பாம்பை தூக்கிட்டு அப்படியே வேற இடத்துக்கு போயிடுவான். இந்த பம்மா கீழே விழுந்துரும், உருட்டி கீழே விழுந்துரும். கீழே விழுந்தான்னு பாத்தியா, நான் எப்படி எடுத்துட்டேன் பாத்தியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். கீழே இந்த இன்சிடென்ட் வந்து பாக்குக்கோ நேரா வந்து, மிடோரியா இன்னொரு வாட்டி நான் இதை அடிச்சேன்னா நீ காலிடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்போ, இவ்வளவு எக்ஸ்ப்ளோஷனை பார்த்த ஆல்மேட் என்ன சொல்லுவாருன்னா,
பாக்குகோ நீ இது மாதிரி திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது, இதே இது யூஸ் பண்ணனா நான் கேன்சல் பண்ணிடுவேன். அதாவது நீ ஹீரோவா இருந்துப்போ வில்லனா இருந்துப்போ, இந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் பண்ண லாஸ்ட் ஆயிடும்ல. ஒரு ஹீரோவா இருந்தா கூட சரி எல்லாரும் காப்பாத்துன்னு தான் நினைப்பாங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது பாக்குகோ. ஸோ திருப்பி சொல்லிட்டேன், இந்த மாதிரி பண்ணா நான் அவனை டிஸ்குவாலிஃபை பண்ணுவேன் அப்படின்னு செம்ம காண்டாயி அவரோட டாக்டிக்ஸ் மொத்தத்தையும் மாத்திடுவான். எப்படி சொன்னா, இப்போ மிடோரியா வந்து இதுக்கு மேல அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான், அவனை நம்மளால அடிக்கவே முடியாது, சரி ஒன் ஃபார் ஆல் யூஸ் பண்ணுவோம் சொல்லி ஒன் ஃபார் ஆல் யூஸ் பண்ண வருவான். அப்போ பாக்குகோ வந்து அப்படியே ஏர்லயே ஜம்ப் அடிச்சு அவன் பவர் யூஸ் பண்ணி அப்படியே ட்விஸ்ட் ஆவான். அந்த ஒரு ப்ரெஷர் கொடுத்து, அதாவது அயன்மேன் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அயன்மேன் அந்த மாதிரி அப்படியே அந்த கையில இருந்து பிளாஸ்ட் விட்ட மாதிரி அப்படி விட்டு சுத்தி வந்து அவனோட பேக்லயே அடிப்பான். பேக்ல இந்த பவர் வச்சு அடிப்பான். அடிச்சோன்னா அப்படியே வெட்டிக்கும், முதுகெல்லாம் ஒரு மாதிரி எரிஞ்சு போடும். அப்படி எரிஞ்சு போனோன்னு அப்படியே அவன் வந்து கையை பிடிச்சதானே தூக்கி போட்டான் பாக்குகோவை, அதே ரைட்டு கையை வச்சு அப்படியே ஸ்ட்ராங்கா வச்சு இப்படி ரெடி அடிப்பான். அடிச்சோன்னா அவன் கையில செம்ம வலி, அவனுக்கு பயங்கரமான வலி, கதறான். அப்படியே அந்த கையை பிடிச்சி சுத்தி அவனை எப்படி பாக்குகோவை தூக்கி போட்டானோ அதே மாதிரி பாக்குகோ தூக்கி போட்டோன்னு அப்படியே கதறி ஒரு மாதிரி ஆகிறான். அவன் வாயில இருந்து ஃபுல்லா அப்படியே எச்சையா வருது, உடம்பெல்லாம் பயங்கரமா வலி. அப்படியே கீழே வந்துடுவான். கீழே வந்தோடனே ஏஞ்சி காட்டுறான் அவன் சத்தியம் நான் பாக்கணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். சொல்றப்போ அங்கிருந்து ஓடுவான் பயந்து ஓடுவான். ஒரு மாதிரி ஓடிட்டு இருப்பான். ஓடிட்டு இருக்கிறத எல்லாரும் உள்ள இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன பயந்து ஓடுறான் அப்படின்ட்டு. இது நேச்சுரல் தானே, இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஹீரோ வந்தா யாரா இருந்தாலும் ஓட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இது ஒரு பிளானா கூட இருக்கலாம், தெரியல அப்படின்ற மாதிரி ஓடி போய் ஒரு கார்னர்ல நின்னுப்பான். கார்னர் நின்றுட்டு உரரா கிட்ட பேசிட்டு இருப்பான், இந்த மாதிரி இது அப்படின்ட்டு. என்னடா என்னை இப்பயும் நீ வந்து கண்டுக்காம என்ன மதிக்காத மாதிரியே பண்ணிட்டு இருக்கியா, உனக்கு என்னடா அவ்வளவு பெரிய சத்தியாடா இருக்கு, என்னை எப்பவுமே நீ கீழே பார்த்துட்டே இருக்கியா, நீ கீழே பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதாவது நான் வந்து இத்தனை வருஷமா நான் வந்து நான் ப்ரூவ் பண்ணணும், நான் பெரிய ஆள் தான் நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா நீ என்ன எப்பவுமே கீழே பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இதை வந்து இவனுக்கு இதை கேட்டோடனே செம்ம எரிச்சலாகும். அதாவது நான் எப்பவுமே அப்படி நினைச்சதே இல்லை, உன்னை எப்பவுமே நான் ஒரு பெரிய ஹீரோவை தான்டா பாத்திருக்கேன், எப்பவுமே நான் அப்படி நினைச்சதே கிடையாது, நீ தான் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க, நான் இப்போ உனக்கு புரியலையா நான் ஏன் இதை பண்றேன்ட்டு, நான் உன்னோட மேல போகணும்னு நினைக்கிறேன், அதுக்கு தான் நான் இவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடிக்கிறதுக்கு போவாங்க. ரைட் ஹேண்ட், இவனு ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுவான் ஒன் ஃபார் ஆல், அவனும் ரைட் ஹேண்ட்ல அந்த ஃபுல் எக்ஸ்ப்ளோசிவோட வருவான். அப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, சார் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு சாவ போறானுங்க, ஏதாவது பண்ணிருங்க அப்படின்னு சொன்னோன்னே இவர் வந்து என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா இப்ப ஃபர்ஸ்ட் தடவை எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் பண்ணப்பே அந்த கேம் நிறுத்தி இருக்கணும் ஆக்சுவலா. ஆனா மிடோரி அவன் பவரை ஃபுல்லா என்ஹான்ஸ் பண்ணி கரெக்டா கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் விட்டு வச்சிருப்பாரு. இப்ப இதை அடிச்சானுங்கன்னா ரெண்டு பேரும் செத்துருவானுங்கன்றது தெரிஞ்சிச்சு. நிறுத்துங்கடான்னு சொன்னோன்னே மிடோரி சொல்றான், புரரகா ரெடியாரு அப்படின்னு, ரெடியாரா அப்படின்னு ஒன் ஃபார் ஆல் யூஸ் பண்ணிட்டு இந்த பவர் இப்படி வருது, ஒன் ஃபார் ஆல் இப்படி வரப்போ அவன் சொல்றதா தான், பாக்குகோ உன்னை என்னால வந்து 1-on-1 தோக்கடிக்கவே முடியாது, ஏன்னா நீ ரொம்ப சத்தியவானா இருக்க, ஆனா நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வச்சிருக்க கையை இப்படி மாத்திட்டு அப்படியே டைரக்டா மேல அடிப்பான். இப்போ பாக்குகோ இங்க அடிச்சிருவான், இந்த இடத்துல அடிச்சிருவான், கையை வச்சு இப்படி மறைச்சிருவான், டபால்னு அடிச்சிருவான் சம்மாட்டி. அப்போ இப்படி அடிச்சோன்னே மொத்த சீலிங்க உடச்சிக்கிட்டு வெளில போகும். அப்படி உடைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா கரெக்டா எக்ஸாக்டா இவன் கீழே இவங்க மேலதான் வந்து உரராக்காவும் அந்த பாம்பும் இருக்கு. அப்படியே எல்லா இடமும் உடஞ்சோடனே உரராக்கா என்ன பண்ணுது, ஒரு ஒரு பில்லரை எடுத்து அப்படியே ஹோம் ரன்னு சொல்லி ஒன்று அடிக்கும். அடிச்சோன்னே எல்லாமே பால்ஸ் எல்லாமே ஸ்கேட்டர்ட் ஆகி அப்படியே வேகமா போகும். போறப்ப என்ன ஆகுது, ஹீடே அதை பார்த்துட்டு ஐயோ எல்லாமே வருதுன்னு சொல்லிட்டு மறைச்சுப்பாங்க. மறைக்கிறதுக்குள்ள இந்த உரராக்கா அப்படியே போய் பாம்பை பிடிச்சிடும், ரெஸ்கியூ பண்றோம் பாம்பை. ரெஸ்கியூ பண்ண டைம் பாக்குகோ பார்த்துட்டு, டேய் இவ்வளவு நாள் உன் பவரை மறைச்சு வச்சிருந்தலடா, நீ ஜெயிக்கிறதுக்காக தான் இவ்வளோத்தையும் பண்ண, நீ என்னை வச்சு என்ன நீ முட்டாள தானே ஆக்கிட்ட நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும். இல்ல நான் என் பவர் யூஸ் பண்ணக்கூடாதான்னு நினைச்சேன், இவர் சொன்னார் நான் பாரு கைசாவா, அதாவது நீ உன்னை டேமேஜ் பண்ணிக்கிட்டேன்னா உன்னை யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு நான் கடைசி வரைக்கும் என் பவர் யூஸ் பண்ணாம தான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு இது தவிர வேற எந்த வழியும் தெரியல அப்படின்னு சொல்லி அப்படியே மயக்க போட்டு கீழே விடுவோம். அப்போ உள்ள இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, சார் இது என்ன சார் கேம் இது, ஹீரோ ஜெயிச்சிட்டாரு, ஆனா ஜெயிச்சு கூட ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா லாஸ் அவனுக்கு தானே சார் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப எல்லா ஃபைட்லயும் இப்படிதாங்க நடக்கும். எப்பவுமே ஹீரோ ஜெயிச்சிடுவாரு, ஆனா லாஸ் எல்லாமே அவருக்கு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா இந்த எபிசோட் முடியுது. ஸோ அடுத்த எபிசோடு வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். Until then, bye from Hariharan from Manivi Soru. Thank you.